வணக்கம் மக்களே, இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா நம்ம நாகர்கோவில் கஸ்டோடியல் டெத். ஆனா நான் இதுல வந்துட்டு மிச்ச நியூஸ் சேனல் யூடியூபர்ஸ் மாதிரி என்ன நடந்துச்சு என்ன ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல வரலங்க. இதுல ரெண்டு மிஸ்ட்ரி இருக்கு, ரெண்டு அன்ஆன்சர்ட் क्वेश्चंस இருக்கு. அந்த ரெண்டு அன்ஆன்சர்ட் क्वेश्चन நம்ம கரெக்டான டைம்ல கேட்டிருந்தா இல்லனா அவர் சபரிவர்மன் கேட்டிருந்தா அவர் இப்போ உயிரோடு இருந்திருப்பாரு. அது என்ன क्वेश्चंस, அது ஏன் மிஸ் ஆச்சு, அந்த ரிலேட்டட் மிஸ்ட்ரி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வெல்கம் டு சொல்லுவே இல்லாத மிஸ்ட்ரி கைஸ். அப்போ நாகர்கோவில் கேஸ் இதுல என்ன நடந்துச்சு நம்மளுக்கு எக்ஸாக்ட்டா தெரியணும். அந்த ரெண்டு क्वेश्चंस என்னன்னு தெரியணும்னா நம்ம வந்துட்டு சீக்வென்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் பார்க்கணும், என்ன எக்ஸாக்ட்டா நடந்துச்சு. சோ குயிக்கா 60 செகண்ட்ஸ்ல நான் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடுறேன். அப்போ ஜூலை 9th 2026 என்ன ஆகுதுன்னா சபரிவர்மன் 35 வயது ஒரு பொட்டிக்கடைக்காரங்க. அவர் என்ன பண்றாருன்னா ஈத்தன்காடு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அங்க வந்துட்டு குர்கா வித்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. இவர் எவ்வளவு குர்கா வித்தாரு அப்படின்னு பார்த்தா 200 கிராம். அது ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டருங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அரெஸ்ட் பண்ண அப்புறம் என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்துட்டு கேஸ் எஃப்ஐஆர் போட்டுட்டு வந்துட்டு சப்ஜெயிலுக்கு மாத்துறாங்க. சப்ஜெயில மாத்தின அப்புறம் என்ன ஆகுதுன்னா 12th ஜூலைல வந்துட்டு இவரை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க, எமர்ஜென்சி அப்படின்னு, மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னு. பார்த்தா 13 ஜூலை வந்து இறந்துட்டாரு. அப்ப இறந்த அப்புறம் என்ன பண்றாங்கன்னா ஃபேமிலி வந்து பயங்கரமா ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. போஸ்ட்மார்ட்டம்ல என்ன தெரிய வந்துச்சுன்னா இவருக்கு உள்காயும் இருக்கு வெளிக்காயும் இருக்கு, அதுதான் மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு புஷ் பண்ணிருக்கு. இது சாதாரண டெத் இல்ல, யாரை இவரை வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸ் தான் இப்போ இன்வெஸ்டிகேஷன் வந்து மர்டர் ரிலேட்டட் கேஸா வந்து ஓபன் ஆயிருக்கு. இதுதான் என்ன நடந்துச்சுன்னு இருக்குது ஈவென்ட்ஸ். அப்போ இதுல எங்கேஜிங் மிஸ்ட்ரி என்ன மிஸ்ஸிங் பார்ட் அப்படின்னு கேட்டா நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன். அந்த சிச்சுவேஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்கலா உங்களுக்கு அந்த டவுட் வரும். நம்ம அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணாம போறதுதான். இப்போ வந்து பல ரேப் கேசஸ் பல பெரிய கேசஸ் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அந்த கேஸ் வந்து மீடியாக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா இவங்க வந்துட்டு கோர்ட்டு கேஸ்னு போதுக்கு முன்னாடி இவர் பக்கத்துல ஒரு லாயர் இருக்கும், ரைட்டா? அந்த மாதிரி லாயர் ஏன் இவர் எங்க சபரிவர்மன் கிட்ட இல்ல? எங்க லாயர்? ஏன்னா வந்து எந்த மீடியால நான் வந்து லாயர் பேசுற மாதிரி பார்க்கல. அது ஃபர்ஸ்ட் கேள்வி, ஏன் இந்த லாயர் இல்ல அப்படின்னு. செகண்ட் மேட்டர் என்னன்னா இவரை வந்துட்டு பிடிச்சது வந்து 200 கிராம் குர்கா வச்சாரு அப்படின்னு. இந்த 200 கிராம் குர்கா வச்சானா பேல் கிடைக்காதா? அது ஒரு மேட்டர். ஏன் கிடைக்கல அதுன்னு நம்ம ஒன்று பார்க்கணும். இன்னொரு மேட்டர் என்னன்னா இப்போ இவரை வந்து சப்ஜெயில போட்டாரு, சப்ஜெயில போட்டு ஏதோ அசால்ட் ஆயிருக்கு, அந்த மாதிரி மேட்டர் ஆயிருக்கு. ஏன் இதுக்கு முன்னாடி வந்து பல ரேப் விக்டிம்ஸ் வந்துட்டு ஜெயிலுக்குள்ளார போயிருக்காங்க, அதோட பெரிய தப்பு பண்ணவங்க போயிருக்காங்க. ஏன் அவங்களெல்லாம் சண்டை போடல? ஏன் இவருக்கு மட்டும் அட்டாக் பண்ணி சப்போர்ட் பண்றாரு? அந்த ஆங்கிள் ஒரு மிஸ்டரி. சோ ஃபர்ஸ்ட் மிஸ்டரியிலே ஆரம்பிச்சிருவாங்க, ஏன் இவர்கிட்ட லாயர் இல்ல? அப்போ நம்ம ரூல் பார்க்கணும். ரூல் படி யாராச்சும் நீங்க அரெஸ்ட் பண்ணா நீங்க வந்துட்டு 24 ஹவர்ஸ்க்குள்ளார வந்து டிஸ்ட்ரிக்ட் மஜிஸ்ட்ரேட் கிட்ட நீங்க பிரசன்ட் பண்ணணும். அவங்க பிரசன்ட் பண்ணும்போது வந்துட்டு உங்களுக்கு வந்து நீங்க லாயர் வச்சுக்கலாம். அந்த லாயர் வந்து உங்கள்ட்ட இல்ல அப்படின்னா கோர்ட்டு கிட்ட கேட்டு கோர்ட்டே உங்களுக்கு ஒரு லாயர் வச்சு தரும். இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா லாயர் இல்லாம போனா மொத்த வாதம் வந்துட்டு போலீஸ் சைடு இருந்துட்டு அவர் சொல்றதா இந்த டிஸ்ட்ரிக்ட் மஜிஸ்ட்ரேட் வந்து நியாயம், ஓகே நீங்க சொல்றதா கரெக்டா, இந்த ஜுடிஷியல் கஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜுடிஷியல் கஸ்டடி ஆன அப்புறம் தான் அவங்கள சப்ஜெயில் மாத்த முடியும். ஜுடிஷியல் கஸ்டடி இல்லாம யாரையும் வந்து சப்ஜெயில் போட முடியாது. இது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செகண்ட் மேட்டர், இவர் வந்துட்டு 200 கிராம் குர்கா வச்சது பெரிய தப்பா அப்படின்னு பார்த்தா 200 கிராம் குர்கா வைக்கிறது தப்பு தான். ஆனா வந்து ஜெயில போடுறதுக்கு தப்பு இல்லைங்க. ஏன்னா வந்து யாராச்சும் கேஸ் போட்டா அதை வந்துட்டு நீங்க வந்து லாயர் வழி போயிட்டு நீங்க பெயில் வாங்கலாம். சரிப்பா நான் பண்ண தப்பு, ஆனா அது வந்து கேஸ் வந்து கோர்ட் நடக்கணும், ஏன் வச்சது ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பெயில் வாங்கலாம். ஏன்னா நீங்க ஜெயில் போக தேவையில்லை, பெயில் வாங்கி வெளில வந்துடலாம். ஆனா இவருக்கு ஏன் பெயில் தரல? அதுதான் செகண்ட் பார்க்கணும். அது ரிலேட்டட் என்ன மேட்டர் நான் ரிசர்ச் பண்ணுவேன். என்னாச்சுன்னா இவர் வந்துட்டு ஆல்ரெடி 3 தடவை எதுக்கும் மாட்டிருக்காரு இது ரிலேட்டட் அப்படின்னு ஒரு டேட்டா பாக் வந்து. இது எவ்வளவு கரெக்டா எனக்கு தெரியலங்க, நான் பார்த்த சோர்ஸ் சொல்றேன். செகண்ட் வந்துட்டு ஏன்னா இவர் வந்து குர்கா மட்டும் வித்திருக்க மாட்டாரு, இது ரிலேட்டட் வேற ஏதோ மேட்டர் இருக்கும், அதனால தான் பிடிச்சிருக்காங்க. குர்கா வந்து சும்மா பப்ளிக் கிட்ட சொல்றதுக்காக ஒரு டாப் அப்படின்னு சொல்லிட்டு அது போட்டிருக்காங்க. இதுக்கு ஹிடன் டீடைல்ஸ் என்ன இருக்குன்னா எஃப்ஐஆர்ல எக்ஸாக்ட்டா என்ன போட்டிருக்காங்க நம்ம பார்க்கணும். ஆனா எஃப்ஐஆர் வந்து இன்னும் பப்ளிக் வரல. ஏன்னா வந்து அது வந்தா தான் நம்மளுக்கு தெரியும் எக்ஸாக்ட்டா வந்து ஏன் வந்து ஜட்ஜ் வந்துட்டு வெறும் 200 கிராம் குர்கா வச்சதுக்கு வந்து ஜெயில போட்டிருக்காங்க அப்படின்னு. குர்கா போட்டதுக்கு ஃபைனா போடலாம், என்ன வேணாலும் போடலாம், ஏன் ஜெயில அனுப்புறாங்க, அதுவும் சப் ஜெயில ஏன் அனுப்புறாங்கன்னு நம்ம பார்க்கணும். தேர்ட் ஆங்கிள், இவரை ஏன் வந்து அடிச்சாரு, ஏன் இதுக்கு மேல தப்பு பண்றது ரேப் விக்டிம்ஸ் எல்லாம் போட்டு சாத்தல, இவரை மட்டும் ஏன் அடிச்சு என்ன பிரச்சனை ஆயிருக்குன்னா ஒரு சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா அந்த சிசிடிவி கேமரா இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரிய வருதுன்னா இவரு வந்துட்டு உள்ள இருக்குது பல ஆளுங்களோட வந்து வாக்கு தர்க்கம் இருக்கு. இந்த வாக்கு தர்க்கம்னால தான் ஒரு இனிஷியேட் ஆயிட்டு அந்த இனிஷியேட் வந்து சண்டை வர போயிட்டு அது பெரிய பிரச்சனையாயிருக்கு போயிருக்கு. ஸோ இதுதான் நம்மளுக்கு இப்போ இருக்குது இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் டெவலப்பிங் ஸ்டோரிஸும் கதை இன்னும் மாறலாம் ஃபியூச்சர்ல அந்த மாதிரி இருக்கு. ஆனா இது வந்து ஒரு வாக்கு தர்க்கனால பிரச்சனை போகுமா அப்படின்னா நம்மளுக்கு நடக்கலாங்க. ஜெயிலுக்குள்ளார வந்து என்ன மணிக்கு நடக்கலாம். சும்மா ஒரு வாக்கு தர்க்கம் இருந்தால் பெரிய பிரச்சனை ஆயிட்டு அது அடித்தடி போயிட்டு கொலை வர போகலாம். அது ஒரு ஆங்கிள் இருக்கு. அது வந்து நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். அது வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ல என்ன வருதுன்னு நம்ம பார்ப்போம். சோ இதுதான் இந்த 3 மிஸ்ஸிங் மிஸ்ட்ரி நான் சொல்லலாம்னு இருந்தேன். ஏன்னா வந்து நான் பார்த்த வீடியோல அவருக்கு எந்த லாயர் வந்து பேசல. செகண்ட் வந்துட்டு இவர் வந்து 200 கிராம் குர்கா வச்சதுக்கு ஏன் பெயில் தரல அதுவும் நம்ம பார்க்கணும். தேர்ட் வந்துட்டு ஏன் இவரை போட்டு அடிச்சாரு அப்படின்றதுக்கு ஆங்கிளும் நம்ம கண்டுபிடிக்கணும். இது 3 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். ஏன்னா வந்து ஒன்னு வந்து அவர் லாயர் வச்சிருந்தா அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா பெயில் வந்திருக்கும். செகண்ட் வந்துட்டு இவர் வெறும் ஆக்சுவலி குர்கா மேட்டர் மட்டும் தான் மாட்டினாரு அப்படின்னா அதுக்கும் பெயில் கிடைச்சிருக்கும், அவர் இன்னைக்கு உயிரோடு இருப்பாரு. இதுதான் உங்கள்கிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ணலாம்னு இருந்தேன். வருத்தமா இருக்குங்க. ஏன்னா விஜய் கவர்மெண்ட் வந்த அப்புறம் வந்து இந்த கேஸ் நடக்குது. இது எக்ஸாக்ட்டா எங்க பிரச்சனை நம்ம பார்க்கணும். ஒன்னு கவர்மெண்ட் கிட்டயா இல்ல வந்துட்டு கவர்மெண்ட் கீழ வேலை பார்க்கறவங்க சர்வீசஸ் ஆளுங்க கிட்டயா அதை நம்ம கிளியரா பார்க்கணும். அப்படி வந்து யாராவது தப்பு பண்ணிட்டு இருந்தா வந்து இந்த கவர்மெண்ட் நமக்கு ஒரு சான்ஸ் அவங்கள மாத்தி வந்து கரெக்டான ஆளுங்களை போடுறதுக்கு. சோ அதுதான் இந்த வீடியோல நான் சொன்ன மாதிரி ஷேர் பண்ண வந்தேங்க. இன்னொரு ஃபேக்ட், நேத்துக்கு வந்து E20 ரிலேட்டடா ஒரு வீடியோ போட்டேன், நீங்க பார்த்திருப்பீங்க சப்ஸ்கிரைபர்ஸ். என்னடா திருப்பி இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டா அப்படின்னு. ஏன்னா வந்து ஒரு பிரச்சனை ஆச்சுங்க. ஆல்ரெடி வந்துட்டு யூடியூப் நம்மளுக்கு செருப்படி போட்டுச்சு, ஏன்டா இதெல்லாம் யாருக்கிட்டையும் கேட்காம கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணி வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ மேல வந்து
வந்து ஸ்ட்ரைக் போட்டிருக்காங்க. அதனால நான் என்ன பண்ணேன்னா அந்த வீடியோல கொஞ்சம் டியூக் பண்ணிட்டு திருப்பி போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை இல்லாத வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஆனா பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இல்லைங்க. நீங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தா செகண்ட் வீடியோ பார்க்க தேவையில்ல. ஸோ அதுதான் மேட்ரு. ஆனா இன்னொன்னு லைக்ஸ் கமெண்ட் வந்து வந்துட்டு இருக்குங்க. யாரெல்லாம் கமெண்ட் பண்ணோ தேங்க்யூ. அதே மாதிரி வந்துட்டு யாரெல்லாம் எங்கேஜ் பண்றீங்களோ இன்னும் கமெண்ட் போடுங்க. ஏதாச்சும் தப்பா பேசினா வந்து வீடியோல போட்டு என்னைய கொஸ்டின் கேளுங்க. என்னடா தப்பா பேசுற, கரெக்டா பேசு அப்படின்னு போடுங்க. அதே மாதிரி வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகணும்னா ஷேர் பண்ணி ஒரு லைக்கும் போட்டுருங்க. ஸோ நந்து சைனிங் ஆஃப்ங்க.